வணக்கம் நேயர்களே. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மூலிகை நாய் துளசி. இது குல்லை, புனத்துளசி, கஞ்சாங்குல்லை, கஞ்சாங்கோரை அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுது. இது சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையுடைய பொட்டானிக்கல் நேம் ஆசிமம் அமெரிக்கானம். இதை அமெரிக்க துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காட்டு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம் நாட்டில் தரிசு நிலங்கள், காலி இடங்கள், சாலை ஓரங்கள் ஆகிய இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு கலைச்செடி. இதை பார்த்தீங்க அப்படின்னா திருநீற்று பச்சை செடி போலவே இருக்கும். இதனுடைய பூக்கதிர்களும் அதே மாதிரி தான் இருக்கும். இது பக்கத்துக்கு வந்தாவே ரொம்ப வாசனை அடிக்குங்க. இதை சங்க இலக்கியத்தில் குறிப்பு இருக்குங்க. இது பேர் அவங்க குல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மலர்களை பிற மலர்களுடன் சேர்த்து தொடுத்து மாலையாக அணிந்ததாக குறிப்புகள் இருக்குங்க. இதுக்கு நெஞ்சு சளியை நீக்கக்கூடிய பண்பு இருக்குங்க. அதனால் இதை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனுடைய இலைகளை கொஞ்சம் பறித்து அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணீர் சேர்த்து நல்லா கஷாயமாக செஞ்சு வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோன்னா தீராத நெஞ்சு சளி, இருமல் நீங்கும், மன அழுத்தம் நீங்கும், வேர்வை நாற்றம் உடலில் இருந்தன்னா அதுவும் சரியாகும். இது இலைகளோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி சொறி சிரங்குக்கு பூசினோன்னா அவை சரியாகும். இந்த இலைகளை பறித்து அதை சாறு எடுத்து அதை தலையில் தடவுனன்னா பேன்கள், அரிப்பு எல்லாம் சரியாகும். இன்னும் இந்த மூலிகையை பற்றி நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்டர் எஸ் ரேவதிஸ் vlog யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.